வணக்கம். இந்த அற்புதமான விளக்கத் தொகுப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம வீட்ல பயன்படுத்துற கேலண்டர்ல இருந்து நம்ம வாழ்க்கையில நடக்கிற பல விஷயங்களை தீர்மானிக்கிறதா நம்ம படுற பழங்கால இந்திய வானியல் தெய்வங்களான நவ கிரகங்கள், இவங்களோட மர்ம உலகத்துக்குள்ள தான் இன்னைக்கு நம்ம பயணிக்க போறோம். இந்த தொகுப்பு கண்டிப்பா உங்களுக்கு பல புதிய ஆச்சரியமான தகவல்களை தரப்போகுது. வாங்க, இந்த பிரபஞ்ச ரகசியங்களை நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு நம்ம பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல நவகிரகங்களோட அறிமுகம், அப்புறம் சூரியன் மற்றும் சந்திரன், அதை தொடர்ந்து குரு, சுக்கிரன், செவ்வாய், அப்புறம் புதன் மற்றும் சனி, கடைசியா ராகு மற்றும் கேது. இப்படிதான் நாம பார்க்க போறோம். சரி, முதல் பகுதியான நவகிரகங்களின் அறிமுகத்துக்கு போயிடலாம். இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நிறைய பேர் நவகிரகங்கள்னா அறிவியல்ல சொல்லப்படுற 9 கோள்களை நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில அது கிடையாதுங்க. சம்ஸ்கிருதத்துல நவ அப்படின்னா 9, கிரகம் அப்படின்னா பிடிப்பது அல்லது மனித வாழ்வுல ஆதிக்கம் செலுத்துவதுன்னு அர்த்தம். அதனால்தான் பூமி, யுரேனஸ், நெப்டியூன் மாதிரியான அறிவியல் கோள்கள் இதுல சேர்க்கப்படல. ஆனா சூரியன், சந்திரன், அப்புறம் நிழல் கிரகங்கள் இதுல இருக்கு. ஏன்னா இது வெறும் கோள்கள் மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில நேரடியாகவே ஆதிக்கம் செலுத்துற சக்திகள். அடுத்ததா நம்ம வானத்துல ரொம்ப பிரகாசமா தெரியிற ஒளியூட்டுபவர்களான சூரியன் மற்றும் சந்திரனை பத்தி பார்க்கலாம். 7 இந்த எண்ணுக்கு பின்னால எவ்ளோ பெரிய அறிவியல் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? சூரிய பகவானோட தங்கத் தேர 7 குதிரைகள் இழுத்துட்டு போகுதுன்னு நம்ம புராணங்கள்ல படிச்சிருப்போம். ஆனா இது எதை உணர்த்துதுன்னா, வெண்ணிறமான சூரிய ஒளி 7 வெவ்வேறு நிறங்களா பிரியறத, அதாவது VIBGOR நிறங்களை தான் இந்த குதிரைகள் அடையாளப்படுத்துது. நம்ம முன்னோர்களோட குறியீட்டு மொழியை நினைச்சா நிஜமாவே ஆச்சரியமா இருக்குல்ல? உன் சக்திகள் நாளுக்கு நாள் குறைஞ்சே நீ உன் அழகை இழப்பாய். எவ்வளவு கடினமான வார்த்தைகள் பாருங்க. இது சந்திரனுக்கு தக்ஷன் கொடுத்த சாபம். சந்திரனுக்கு மொத்தம் 27 மனைவிகள். அவங்கதான் நாம சொல்ற 27 நட்சத்திரங்கள். ஆனா சந்திரன் ரோஹிணி மேல மட்டும் அதிக அன்பு வச்சிட்டு மத்தவங்கள புறக்கணிச்சிட்டாரு. இதனால கோபம் அடைஞ்ச அவங்களோட அப்பா தக்ஷன் தான் இந்த சாபத்தை கொடுத்தாரு. அப்புறம் சிவபெருமான் அந்த சாபத்தை கொஞ்சமா மாற்றி அருளினாரு. சந்திரன் ஏன் தேயுது, ஏன் வளருது அப்படிங்கறத விளக்க பழங்கால அறிஞர்கள் பயன்படுத்தின ஒரு அற்புதமான புராண கதையை தான் இது. இப்போ அடுத்த செட்டுக்கு போலாம். வழிகாட்டிகள் மற்றும் வீரன், குரு, சுக்கிரன், செவ்வாய். இப்போ 2 மாபெரும் அறிஞர்களுக்கு இடையிலான ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீட்டை பார்ப்போம். தேவர்களின் குருவான பிரகஸ்பதி வியாழக்கிழமைக்கும் மஞ்சள் நிறத்துக்கும் உரியவர். இன்னொரு பக்கம் அசுரர்களின் குருவான சுக்கிராச்சாரியார். இவருக்கு இறந்தவங்களை உயிர்ப்பிக்கிற சஞ்சீவனி மந்திரம் தெரியும். இவர் வெள்ளிக்கிழமைக்கும் வெள்ளை நிறத்துக்கும் உரியவர். ஆக்சுவலா இவங்க 2 பேரும் ஒரே குரு கிட்ட தான் படிச்சாங்க. ஆனா பிரகஸ்பதிக்கு காட்டப்பட்ட சலுகைகளால கோபமடைந்த சுக்கிராச்சாரியார் பழிவாங்கறதுக்காகவே அசுரர்களின் குருவா மாறினாரு. இவங்களுக்கு இடையிலான போட்டி அவ்வளோ சாதாரணமானது கிடையாது. இந்த சஞ்சீவினி மந்திரத்தை கைப்பற்ற நடந்த ஒரு விறுவிறுப்பான சீக்ரெட் மிஷன் பத்தி சொல்லவா? தேவர்களோட குரு பிரகஸ்பதி தன் மகன் கசன சுக்கிராச்சாரியார்ட்ட ரகசியமா மந்திரம் கத்துக்க அனுப்புறாரு. ஆனா அசுரர்கள் அவனை கொன்னு அவனோட சாம்பல மதுவுல கலந்து சுக்கிராச்சாரியாரே குடிக்க வச்சிடுறாங்க. அப்புறம் என்னாச்சு? குரு தன் வயிற்றுக்குள்ள இருக்கிற கசனுக்கு மந்திரத்தை கத்துக் கொடுத்து தன் வயிற்றை கிழிச்சிட்டு வெளியே வர சொல்றாரு. கடைசியில கசன் தன்னை கல்யாணம் பண்ண மறுத்ததால கோபமடைந்த குருவோட பொண்ணு தேவயானி மிகவும் தேவைப்படுற நேரத்துல இந்த மந்திரம் உனக்கு மறந்து போகும் அப்படின்னு சாபமிடுறாங்க. என்ன ஒரு அதிரடி திருப்பம் பாத்தீங்களா? குருக்களை தொடர்ந்து நாம பார்க்க போறது செவ்வாய். விண்வெளியில நாம பார்க்கிற சிவப்பு கோள். புராணங்கள் படி செவ்வாய் பூமி தாயோட மகன். கடல்ல விழுந்த ஒரு சிவப்பு பவழத்திலிருந்தோ அல்லது சிவபெருமானோட வியர்வை துளியிலிருந்தோ பிறந்தார்னு பல கதைகள் இருக்கு. செவ்வாய்னாலே வீரம், போர், ஆயுதங்கள், அப்புறம் சிவப்பு நிறம்தான். புராணங்கள்ல செவ்வாய் தெய்வத்தோட இந்த சிவந்த நிறமும் போர்க்கள குணங்களும் இன்னைக்கு நாம அறிவியல்ல பாக்குற செவ்வாய் கோளோட அடையாளங்களோட அப்படியே பொருந்தி போகுதுங்கிறது தான் ரொம்பவே ஸ்பெஷல். அடுத்து நாம பார்க்க போறது கருமாவின் குழந்தைகள், புதன் மற்றும் சனி. சந்திரன் மற்றும் தேவகுருவோட மனைவியான தாரா, இவங்களுக்கு பிறந்த குழந்தைதான் புதன். புதன் பிறக்கும்போதே ஒரு பாலினமற்றவராக இருக்கணும்னு சபிக்கப்பட்டார். அதனாலேயே ஜோதிடத்துல புதன் ஆண் அல்லது பெண் அப்படின்னு இல்லாம ஒரு நடுநிலையான கிரகமா பார்க்கப்படுறாரு. இது நம்ம உணர்ச்சிகளுக்கும் பகுத்தறிவுக்கும் இடையிலான ஒரு பேலன்ஸ். ஒருத்தோட புத்திசாலித்தனம், கல்வி, தகவல் தொடர்பு, இது எல்லாத்துக்கும் புதன் தான் காரணமா இருக்காரு. சனீஸ்வரனோட வாழ்க்கை வரலாறு எவ்வளவு சுவாரஸ்யமானது தெரியுமா? சனியோட அம்மா சாயாதேவி கொளுத்துற வெயில்ல செஞ்ச கடுமையான தவத்தால சனி கருமையான நிறத்தோட பிறந்தாரு. ஏன், அவரோட அப்பா சூரியன் கூட அவரை ஒதுக்கினாரு. அப்புறம் பிப்பலாத முனிவரோட சாபத்தால சனி 16 வயசுக்குட்பட்ட யாரையும் துன்புறுத்தக்கூடாதுன்னு ஒரு ரூல் வந்துருச்சு. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ராமாயண காலத்துல ராவணனோட சிறையில இருந்த சனிய ஹனுமன் தான் காப்பாத்தினாரு. அதனாலதான்
ஹனுமன் பக்தர்களை சனி பகவான் இன்னைக்கு வரைக்கும் தொந்தரவு பண்றதில்ல. இப்போ நாம ரொம்பவே மர்மமான பகுதிக்கு வந்துட்டோம். நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேது. கிரகணங்கள் எப்படி உருவாகுதுன்னு புராணங்கள் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஃபாஸ்டா பாப்போம். ஸ்வர்பானு அப்படிங்கிற அசுரன் அமிர்தத்தை குடிக்க தேவர்கள் மாதிரி வேஷம் போடுறான். ஆனா சூரியனும் சந்திரனும் அவனை காட்டி கொடுத்துடுறாங்க. உடனே மோகினி வடிவத்துல இருந்த மகாவிஷ்ணு அவனோட தலைய வெட்டிடுறாரு. அந்த தலை தான் ராகு, உடல் தான் கேது. தங்களை காட்டி கொடுத்த சூரியனையும் சந்திரனையும் பழிவாங்கவே ராகுவும் கேதுவும் அவங்கள எப்பவுமே துரத்திட்டே இருக்காங்க. இது புராண கதை. ஆனா அறிவியல் படி சந்திர மற்றும் சூரிய சுற்றுப்பாதைகள் வெட்டி கொள்ளும் புள்ளிகளை தான் இது குறிக்குதுன்னு நினைக்கும்போது புல்லரிக்குதுல்ல. இப்போ நாம பாக்குற இந்த பட்டியலை கொஞ்சம் கவனிங்க. ஞாயிறு முதல் சனி வரை நாம தினமும் பயன்படுத்துற 7 நாட்களும் இந்த வானியல் தெய்வங்களோட எவ்வளவு கச்சிதமா மேட்ச் ஆகுது பாத்தீங்களா? அந்தந்த கிரகங்களுக்குரிய வண்ணங்கள், பிரசாதங்கள்னு எல்லாமே இதுல இருக்கு. பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இன்னைக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையில அப்படியே பயன்பாட்டுல இருக்குங்கிறது நிஜமாவே பிரமிப்பான விஷயம். இறுதியா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். நாம தினமும் பாக்குற இந்த 7 நாள் கேலண்டர் பழங்கால வானியல் தெய்வங்களோட கதைகளை அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்மளோட இந்த நவீன வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு விஷயங்களை இந்த நவகிரகங்கள் ரகசியமா வழிநடத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது உங்களை இன்னும் நிறைய தேட தூண்டும்னு நான் நம்புறேன். இந்த விளக்கத் தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும். தொடர்ந்து இதுபோல பல விஷயங்களை கற்போம். நன்றி.